சில மிதுன ராசிக்காரருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பதான் வேலைக்கு போயிருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு, எகைன் திரும்ப இப்படி அப்படின்ற மாரி. ஏற்கனவே கடந்த 4 வருடமா மிதுன ராசி இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் தான் கேட்கும்போதே சொல்ட்டேனே, எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அல்டிமேட்டா யாருக்கு இருக்குன்னா மிதுனம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்கள் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நான் திரும்ப சொல்ற மாரி உங்களுடைய தசாபுத்தி நல்லா இல்லாத அமைப்புல மிதுன ராசிக்காரர்கள் இங்க வந்து விடுவார்கள். இல்ல அப்டின்னா, நீங்க கொஞ்சம் நீங்களா போய் பேப்பர் போடாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு மாரி பயத்த குடுக்கும்னு சொல்ட்டேன். இந்த தடவ கொஞ்சம் ஷேக் நடக்கும். பொருளாதார ரீதியான பயத்தை குடுக்கும். ஏன்னா, குரு நல்லது பண்ற பிளானட் இல்ல அப்டின்றபோது இதுவரைக்கும் வக்ரமா இருந்தாரு. 12ஆம் இடத்துல இருந்து நெறைய செலவுகளை குடுத்திருப்பாரு மிதுன ராசிக்காரர்கள். இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார். தலைக்கு மேல குரு ஜென்ம குருவாக அந்த இடத்துல அமருவார். ஜென்ம குருவா இருக்கும்போது, அத அழிக்கிறதுக்கான விஷயங்கள குரு பண்ணுவார். குரு நெகட்டிவ் இல்ல. குரு பார்வை கோடி புண்ணியம். ஆனா குரு இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல. இப்ப உச்சமா வருதுன்னு சொல்றீங்கன்னா, அவர் உச்சமா இருக்கிறனால அந்த இடத்த ஒண்ணும் நெகட்டிவ் பண்ண போறதில்ல. பட் ஸ்டில் குரு இருக்கிற இடம் பால் அப்படின்ற விதிப்படி, மிதுன ராசிக்காரர்களுடைய மென்டல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவார். சுய தேவைகளுக்காக இதுவரைக்கும் இறங்காத நிலைமைக்கு இறங்க வைப்பார். இது வந்து ஒரு 3 மாத காலங்கள் அமைப்பு இருக்கத்தான் செய்யுது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, சுய கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, இல்ல நம்பளாவே மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயத்த போட்டு குழப்பிக்கிறது.